வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய அதிர்வு. இன்றைய நாளும் மிக முக்கியமான சில விடயங்கள் தொடர்பாக பேசப் போகிறோம். குறிப்பாக உலகமே எதிர்பார்த்து எதிர்நோக்கி காத்திருக்கின்ற ஒரு விடயம், ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையில் இடம்பெறக்கூடிய யுத்தம் எந்த அளவுக்கு செல்ல போகிறது என்பது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த மூன்றாவது உலக மகா யுத்தம் இந்த புள்ளியிலே இருந்துதான் ஆரம்பிக்கப் போகிறதா என்று ஒரு கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது. ஆரம்பத்திலே உக்ரைனுக்கு மற்றும் ரஷ்யாவுக்கு இடையிலே போர் இடம்பெறுகிற போது அது தொடர்பாக இப்படியாக பேசிக் கொண்டார்கள். அதன் பின்பதாக இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் இடையிலே இடம்பெற்ற போரின் போதும் இப்படியான வார்த்தைகள் இருந்தது. அதன் பின்பதாக மீண்டும் இந்தியா பாகிஸ்தான் இடையே இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த முருகல் நிலை தொடர்பாகவும் இப்படியான வார்த்தைகள் இருந்தது. இப்போது மீண்டும் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலாக இடம்பெறக்கூடிய இந்த தாக்குதலிலும் இந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது. ஆக நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும், இது உலகத்தினுடைய ஒரு அழிவு சமநிலைக்கான நகர்வாக இருக்க போகிறதா அல்லது இதுவும் இடைநிறுத்தப்படும் பேச்சுவார்த்தைகளில் என்று நம்பிக்கை இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி இருந்து கொண்டிருந்தது. ஆனால் நாளுக்கு நாள் இடம்பெறக்கூடிய நகர்வுகளின் அடிப்படையில் பார்க்கிற போது அதற்கான சாத்தியப்பாடுகள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதனை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி இப்போது பதிவு செய்யப்படும் வரையான தகவல்களை, குறிப்பாக ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையே இடம்பெறக்கூடிய இந்த போரினுடைய தாக்கங்கள், விளைவுகள் தொடர்பாக ஏராளமான விடயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். குறிப்பிட்டு சொல்லிக் கொள்ள வேண்டுமாக இருந்தால், இஸ்ரேல் தெஹ்ரானிலே குட்ஸ் என்று சொல்லக்கூடிய படை தலைமையகத்திற்கு தாக்குதல் நடத்தியிருப்பதாக இன்றைய நாளில் தன்னுடைய எக்ஸ் தளத்திலே இஸ்ரேலிய ராணுவம் அறிவித்திருக்கிறது என்பதனை சொல்லிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த விவகாரத்தில் மிகப்பெரிய விளைவுகளை சந்தித்திருக்கிறது ஈரான் என்ற விடயத்தை சொல்லிக் கொள்ளலாம். குறிப்பாக ஈரானுக்கு ஆதரவானவர்கள் அல்லது எங்களிடையே கருத்துக்களை பேசுகிறவர்கள் நிச்சயமாக இஸ்ரேலிய வெறுப்பாளர்களாக இருக்கிறார்கள். அதற்கான ஒரு முக்கியமான காரணம் யூதர்களின் மீதான உலக நாடுகளினுடைய வெறுப்பு. அதை தாண்டி காசாவிலே அவர்கள் ஆடக்கூடிய கொலைவெறி ஆட்டம், எப்படியான விடயங்களால் யூதர்களும் இஸ்ரேலியர்களும் உலக நாடுகளாலும் எங்களை சார்ந்திருக்கக்கூடியவர்களாலும் தொடர்ச்சியாக வெறுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் இந்த போரிலும் ஈரானுக்கு ஆதரவான நிலைப்பாட்டிலே இருக்கக்கூடியவர்கள் ஈரானுக்கு ஆதரவான கருத்துக்களை செய்திகளாகவும் தகவல்களாகவும் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அவை மக்களின் மத்தியில் இஸ்ரேலுக்கு பாரிய இழப்புகள் என்றும் ஈரான் பக்கமாக மிகப்பெரிய வெற்றி என்றும் சொல்லப்படுகிறது. உண்மையில் உலக யுத்தங்கள் சந்தித்திராத ஒரு வெற்றியை இஸ்ரேல் இந்த போரின் ஆரம்பத்திலேயே பெற்றிருக்கிறது என்பது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. இப்போது வரையான காலப்பகுதியிலே ஈரான் தொடர்ச்சியான உயிரிழப்புகளை சந்தித்து வருகிறது. அது மாத்திரமல்லாமல் 1000க்கும் அதிகமானவர்கள் காயமடைந்திருக்கக்கூடிய விடயம் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் இன்று காலை வேளையிலே 4 பேர் இஸ்ரேலிலே கொல்லப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்ற அடிப்படையில் இஸ்ரேலில் மரணித்தவர்களுடைய எண்ணிக்கை இந்த நிகழ்ச்சி பதிவு செய்யப்படும் வரை 14ஆக காணப்படுகிறது என்பதனை சொல்லிக் கொள்ளலாம். ஆகவேதான் இந்த விவகாரத்திலே நாங்கள் நிறையவே ஒற்று நோக்கல்களை ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு யுத்தமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று நான் குறிப்பிட்டிருந்தேன். ஏனென்று சொன்னால், குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், இன்றைய தினம் காலை வேளை இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதர் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம் ஈரானுடைய ஏவுகணை வீழ்ச்சியிலே தாக்குதலிலே பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த விவகாரத்திலே அமெரிக்கா நேரடியாக தொடர்பு பெறவில்லை என்று சொல்லியும் இஸ்ரேலுக்கான ஆயுத வளங்களையும் அதே நேரம் விமான ரீதியான தடுப்பு நடவடிக்கைகளை மாத்திரமே மேற்கொண்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லப்பட்ட நிலையில், இஸ்ரேலில் காணப்படக்கூடிய அமெரிக்க தூதரகத்தின் மீதான இந்த தாக்குதல் எப்படியான எதிர்வினைவுகளை ஈரானுக்கு ஏற்படுத்த போகிறது என்ற ஒரு விடயம் இருக்கிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், நேற்றைய நாளிலே அமெரிக்க ஜனாதிபதி ஒரு அச்சுறுத்தலை விடுத்திருந்தார். அதாவது அமெரிக்காவின் மீது அமெரிக்காவினுடைய நலன்களுக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையில் நீங்கள் செயற்பட்டார், அமெரிக்க இராணுவத்தினுடைய ஒட்டுமொத்த பலத்தையும் சந்திக்க வேண்டி வரும் என்று சொல்லியிருக்கிறார். ஆக அமெரிக்காவை பொறுத்தவரை ஒரு கொள்கை இருக்கிறது. தாங்கள் நடுநிலையாக இருப்பார்கள் அல்லது பேச்சுவார்த்தையாளர்களாக இருப்பார்கள், நாட்டாமைகளாக செயற்படுவார்கள். ஆனால் அவர்களுடைய நலன்களை தாக்குகின்ற பாதிக்கின்ற விடயங்கள் ஏற்படுமாக இருந்தால் அவர்கள் அதில் மிகப்பெரிய விஸ்வரூபம் எடுப்பார்கள். இதுதான் 2ஆம் உலக மகா யுத்தத்திலும் இடம்பெற்றது. அமெரிக்காவினுடைய பயணிகள் கப்பல் ஒன்று தாக்கப்பட்டதை தொடர்ந்துதான் அமெரிக்கா 2வது உலக மகா யுத்தத்தில் குதித்தது, மிகப்பெரிய பேரழிவுகளை எதிர்கொள்ள வைத்தது. குறிப்பாக ஜப்பானின் மீது அணுகுண்டுகள் வீசுகின்ற அளவுக்கு அவர்கள் இருந்தார்கள். ஆகவே இப்போது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம் தாக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயம் எவ்வளவு பெரிய எதிர்விளைவுகளை வழங்கப் போகிறது என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே மிக முக்கியமான சில குறிப்புகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. அதற்கு முன்பதாக சில விடயங்களை சொல்லிக் கொள்ளலாம். இஸ்ரேலினுடைய பக்கமாக மிகப்பெரிய தாக்குதல்கள் ஈரானை நோக்கி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக தனிநபர் இலக்கு தாக்குதல்களை இஸ்ரேல் தொடர்ச்சியாக மேற்கொள்கிறது.
குறிப்பாக ஈரான் இஸ்ரேலை நோக்கி ஏவுகணைகளை பொழிந்து கொண்டிருக்கிறது, மழை போல பொழிந்து கொண்டிருக்கிறது, அதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் இஸ்ரேலினுடைய வான் பாதுகாப்பு கட்டமைப்பு அவற்றை தாக்கி அளிப்பதிலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு சில ஏவுகணைகள் இந்த நிலப்பகுதிகளுக்குள் விழுகிறது. குறிப்பாக இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டார்களா என்ற கேள்வி வருகிற போது அதிலே கொல்லப்பட்டவர்கள் பலஸ்தீன இஸ்ரேலியர்களாக காணப்படுகிறார்கள். இஸ்ரேலியர்கள் மிக பாதுகாப்பாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த பலஸ்தீன இஸ்ரேலியர்கள் தான் இதை தொடர்ச்சியாக கொல்லப்படுவதான விடயம் இருக்கிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் பலஸ்தீனியர்கள் மற்றும் பெடுவின் சமூகங்களே பாதுகாப்பற்ற சூழ்நிலையிலே இஸ்ரேலில் காணப்படுவதாக சொல்லப்படுகிறது. இஸ்ரேலியர்கள் மிகவும் பாதுகாப்பாக இருப்பதாகவும் அவர்களுடைய ஆரம்ப கட்டமைப்புகள், பாதுகாப்பு கட்டமைப்புகள் மிக வலுவாக செயற்படுத்தப்படுவதான ஒரு கருத்தும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பல அரபு பெரும்பான்மை குடியிருப்புகளிலே ஏதும் ஒரு பாதுகாப்பு மையங்கள் உருவாக்கப்படவில்லை என்பது கூறப்படுகிறது. குறிப்பாக அந்த பகுதிகளிலே ஏவுகணை தாக்குதல்களுக்கான சாத்தியமில்லை என்று சொல்லி அங்கே பங்கர் முறையிலான நிலக்கீழ் சுரங்கங்கள் அமைக்கப்படவில்லை. ஆகவே அந்த பிரதேசங்களில் ஏவுகணைகள் விழுந்து வெடிக்கிற போதுதான் இந்த உயிரிழப்புகள் நிகழ்கிறது. இஸ்ரேலிய மக்கள் தங்களுடைய பாதுகாப்புகளில் மிக குறையாக இருக்கிறார்கள். அவர்களுடைய உங்களுக்கு தெரியும் பாடசாலை கல்வியில் கூட இந்த பாதுகாப்பு பொறிமுறைகள் தொடர்பான அறிவுறுத்தலை அவர்கள் வழங்குவது உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். உதாரணமாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய தம்ரா நகரிலே பலஸ்தீன மக்கள் நிறைந்து வாழக்கூடிய சுமார் 35,000 பேர் வசிக்கக்கூடிய பிரதேசத்திலே ஏவுகணை தாக்குதலிலே 4 பேர் உயிரிழந்திருந்தார்கள். ஆனால் அருகிலே இருக்கக்கூடிய 1000 ஜூதர்கள் வசிக்கக்கூடிய சிறிய கிராமத்தில் கூட பல பாதுகாப்பு மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த விவகாரத்தில் இஸ்ரேலிய அரசாங்கம் ஒரு தன்னிச்சையான தங்களுடைய ஜூத மக்களை மாத்திரம் பாதுகாப்பதற்கான பாதுகாப்பு கட்டமைப்புகளை உருவாக்கி வைத்திருக்கிறதா என்ற கேள்வி எழுந்தாலும் இந்த விவகாரத்தில் இஸ்ரேலியர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள், பலஸ்தீன இஸ்ரேலியர்கள் தான் அங்கு கொல்லப்படுகிறார்கள் என்ற மிக முக்கியமான செய்தியையும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அதே நேரத்திலே இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஈரானை பொறுத்தவரை இஸ்ரேலினுடைய தாக்குதல் தனிநபர் இலக்குகள் தாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. முக்கியமான எரிவாயு கிடங்குகள், எண்ணெய் குதங்கள் தாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் ஈரான் ஒரு கட்டுப்பாட்டை விதித்திருக்கிறது. அந்த நாடுகளிலே பெட்ரோல் கொள்வனவு செய்பவர்கள் கூட குறிப்பிட்ட அளவிலே தான் கொள்வனவு செய்யும்படியான அறிவித்தல்களை வழங்கி இருக்கிறது என்பதை சொல்லிக் கொள்ளலாம். ஆக குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஜனாதிபதியினுடைய முக்கிய ஆலோசகர் கொல்லப்பட்டிருக்கிறார், உளவு அமைப்பினுடைய பிரதானி கொல்லப்பட்டிருக்கிறார், அவருடைய துணை பிரதானி கொல்லப்பட்டிருக்கிறார், அவர்களுடைய மிக முக்கியமான அதிகாரிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இது மாத்திரமல்லாமல் அணு விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இப்படி தொடர்ச்சியாக தனிநபர் இலக்குகள் தாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இஸ்ரேலினால். ஆனால் சமூக ஊடக வலயங்களும் நம்மை சார்ந்திருக்கக்கூடியவர்களும் கூறுகின்ற செய்திகள் ஏதோ இஸ்ரேல் அழிக்கப்படக்கூடிய நிலையில் இருக்கிறது என்று சொல்லி. ஆனால் இந்த யுத்தத்தை பொறுத்தவரை உலகத்தினுடைய யுத்தங்களில் எதிர்கொள்ளப்படாத ஒரு எதிர்வினைவுகளை ஈரான் எதிர்கொண்டு கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய வெற்றிகளினுடைய அடைவுகளை இஸ்ரேல் பெற்றுக் கொண்டிருக்கிறது. நிச்சயமாக சண்டை என்று வருகிற போது 2 பக்கங்களிலுமே பாதிப்புகள் இருக்கும். 2 நாடுகளிலும் குண்டுகள் வீழலாம், குண்டுகள் வெடிக்கலாம், மக்கள் கொல்லப்படலாம், படையினர் கொல்லப்படலாம். ஆனால் இதிலேயே தாக்குதல் திறன் மற்றும் செயல் இழப்புகள் என்பவற்றின் அடிப்படையிலே தான் இது தீர்மானிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. நிச்சயமாக ஒரு செய்தியாளனாக உண்மையை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டிய தேவை இருந்து கொண்டிருக்கிறது. உங்கள் ஒவ்வொருவருடைய மனங்களையும் திருப்திப்படுத்துவதற்காக செய்திகளை தயாரிக்க முடியாது. சிலர் இது தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை பின்னூட்டங்களில் இட முடியும். ஆனால் உங்களை திருப்திப்படுத்துவதற்காக செய்திகளை சொல்ல முடியாது. ஒரு செய்தியாளனாக உண்மையை மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய தேவை ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகமாக இருக்கிறது. ஆகவே செய்தி அரங்கேடல் என்கின்ற போது குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய உணர்வுக்கு அப்பாற்பட்டு, எங்களுடைய ஆதரவு மனநிலைக்கு அப்பாற்பட்டு உண்மையினுடைய பக்கமாக உண்மையினுடைய தன்மைகளை சொல்ல வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு இருக்கிறது. ஆகவேதான் இந்த விவகாரங்களை நாங்கள் தொடர்ச்சியாக உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இதுவரை ஈரானிலே 224 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 1271 பேர் காயமடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது என்பதை சொல்லிக்கொள்ளலாம். பாதுகாப்பான தங்குமிடங்கள் ஈரானில் இல்லை என்ற ஒரு குறைபாடு காணப்படுகிறது. அது மாத்திரமில்லாமல் அரசாங்கத்தின் சார்பிலான தெளிவான வழிகாட்டிகள் வழங்கப்படவில்லை. அந்த மக்கள் பாடசாலைகளுக்கு செல்வதா, பணியிடங்களுக்கு செல்வதா என்பது தொடர்பாக கூட வழிகாட்டுதல்கள் அந்த அரசினால் வழங்கப்படவில்லை என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இது சர்வதேச ஊடகங்கள் மிகப்பெரிய ஒரு குறையாக சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கிறது. பொதுமக்கள் தாங்களே தங்களுடைய சமூக வலைதளங்களில் பாதுகாப்பு வரைபடங்கள் தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது சொல்லக்கூடிய ஒரு விடயம். அதே மாதிரி இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஈரானினுடைய விமானப்படை முற்றாக தாக்கி அளிக்கப்பட்டிருப்பதான ஒரு தகவலும் இருந்து கொண்டிருக்கிறது. தொடர்பாக தெளிவான விடயங்கள் இல்லாத போதிலும் ஈரானுடைய விமானப்படையினுடைய
நிலவரத்தை பொறுத்தவரை சுமார் 1970 ஆண்டு கால பகுதியைச் சேர்ந்த F4, F5, F16 போன்ற அமெரிக்காவினுடைய பழைய விமானங்களையே பெற்றிருக்கிறது என்பது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விடயம். அதே போல இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் விமானப்படை பட்டியலிடுகின்ற தளம் ஒன்று சொல்லியிருக்கக்கூடிய விடயம், ஈரானிடம் 7 எரிபொருள் நிரப்புவதற்கான விமானங்கள் மாத்திரமே காணப்படுவதாக சொல்லப்படுகிறது. அவற்றிலே ஒன்று தாக்கி அளிக்கப்படுகிறது, ஏனையவை ஏற்கனவே தாக்கி அளிக்கப்பட்டிருக்கிறதா மீதம் இருக்கிறதா என்பதும் கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதனை சொல்லிக் கொள்ளலாம். இந்த நிலையிலே தான் இன்னும் சில மிக முக்கியமான விடயங்களை சொல்லிக்கொள்ள வேண்டும். குறிப்பாக பிரித்தானியாவினுடைய யுத்த விமானங்கள் மத்திய கிழக்கை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. நேற்று முன்தினம் தொடக்கம் இந்த நகர்வுகள் மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரு காரணம் குறிப்பாக இந்த ஈரான் விடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கை, அமெரிக்கா, பிரான்ஸ், பிரித்தானியா போன்ற நாடுகளுக்கு நீங்கள் இவர்களுக்கு உதவுவீர்களாக இருந்தால் உங்களுடைய தளங்களின் மீது நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே மத்திய கிழக்கிலே சுமார் 23 தளங்கள் காணப்படுகிறது பிரித்தானியாவுக்கு. ஆகவே தங்களுடைய தளங்களை பாதுகாப்பதற்கும் தங்களுடைய இருப்புகளையும் நலன்களையும் பேணுவதற்குமாக இந்த யுத்த விமானங்கள் மேலதிகமாக அனுப்பப்படுவதாக பிரித்தானியா சொல்லியிருக்கிறது என்பதனை சொல்லிக் கொள்ளலாம். ஆக ஈரான் தன்னுடைய பக்கமாக வினைகளை தானே வாங்கி கட்டி கொண்டதா என்ற ஒரு கேள்வியும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. குறிப்பாக அந்த நாடுகள் சொல்லியிருக்கக்கூடிய விடயம், இஸ்ரேலை நீங்கள் தாக்குவீர்களாக இருந்தால் இஸ்ரேலுக்கு அரணாக நாங்கள் செல்லுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த நிலையிலேயே இப்படியான ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது என்பதனையும் சொல்லிக் கொள்ளலாம். இதோடு இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயத்தையும் சொல்லிக் கொள்ள வேண்டும். இஸ்ரேல் இந்த தாக்குதல் நகர்வை மேற்கொள்ளாமல் இருந்திருந்தால் குறைந்தது ஒரு 2 நாட்களுக்குள் அணு ஆயுத சோதனை பூர்த்தியடைந்திருக்கும். அதன் மூலமாக அவர்கள் ஒரு அணு ஆயுத வல்லமை கொண்ட நாடாக ஈரான் மாறியிருக்கும் என்பதுதான் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விடயம். ஒரு 2 நாட்களுக்குள் எல்லாம் முடிந்து விட்டது, எல்லாம் மாற்றம் கண்டு விட்டது என்ற விடயம்தான் இங்கு பேசுவதாக இருக்கிறது. சரி, நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல சில குறிப்புகளையும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் வருகிற போது நான் குறிப்பிட்டிருந்தேன், இஸ்ரேல் தெஹ்ரானினுடைய குட்ஸ் படைத்தளத்தை தாக்கியிருந்தது தொடர்பாக பதிவு தளங்கள் உங்களுக்கு தகவல்களை சொல்லியிருந்ததாக சொல்லியிருந்தேன். அதே போல ஈரானுடைய ஜனாதிபதி மசூத் பெசாக்ஜியான் நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் உரையாற்றியிருக்கிறார். அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம், எங்களை அழிக்க முடியாது, எங்களை தாக்கியும் கொன்றும் கொலை செய்யவும் முயன்றாலும் எங்கள் நாட்டையும் மக்களையும் வீழ்த்த முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஒவ்வொரு வீரனின் கொடி விழும் போதும் 100 வீரர்கள் அந்த கொடியை மீண்டும் தூக்கிச் செல்வார்கள். அவர்கள் செய்யும் கொடூரம், நீதியின்மை, குற்றம், துரோகத்திற்கு எதிராக நாங்கள் எப்போதும் நிற்கப் போகிறோம் என்று சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் அவர் தன்னுடைய அணு ஆயுதங்கள் தொடர்பான நிலைப்பாட்டை சொல்லியிருக்கிறார்கள். ஈரான் ஏற்கனவே அமெரிக்காவுடன் அணு திட்டம் குறித்து பேச்சுக்களை நடத்தி வருகிறது என்று சொல்லியிருக்கிறார். நாங்கள் அணு ஆயுதங்களை உருவாக்க விரும்பவில்லை என்று சொல்லியிருக்கிறார். மேற்கு நாடுகள் நீங்கள் அணு ஆயுதங்களை பெறக்கூடாது என எச்சரிக்கிறது, அந்த ஆயுதங்களை பெற வேண்டும் என நாங்கள் விரும்பவில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதே நேரம் தாக்குதல்கள் தங்களை தாக்குபவருக்கு எதிராக பயப்படவில்லை என்ற விடயத்தையும் அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அணு ஆயுதம் உருவாக்கும் என்பது அவர்களின் நோக்கம் அல்ல என்பதனையும் அவர் மீள மீள வலியுறுத்தி இருக்கிறார். இருப்பினும் அணு ஆற்றல் பயன்பாடு தொடர்பான உரிமையை விட்டுக் கொடுக்க முடியாது எனவும் அவர் சொல்லி இருக்கக்கூடிய விடயத்தையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். அடுத்து இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயத்தை பார்க்க வேண்டுமாக இருந்தால், ஈரானினுடைய புரட்சி காவல்படை ஒரு அறிவுறுத்தலை விடுத்திருக்கிறது. இஸ்ரேலினுடைய முக்கிய இலக்குகளுக்கு மேலும் நாங்கள் திட்டமிட்ட கடுமையான தாக்குதல்களை நடத்தப் போகிறோம் என்று சொல்லி அறிவித்திருக்கிறார்கள். இஸ்ரேலினுடைய முழுமையான அழிவை காணும் வரை இந்த தாக்குதல்கள் நிற்காது எனவும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது ஈரானினுடைய புரட்சி காவல்படை என்பதனை சொல்லிக் கொள்ளலாம். நான் நிலவை குறிப்பிட்டது போலதான் அமெரிக்காவினுடைய தூதர் இஸ்ரேலில் இருக்கக்கூடியவர் மைக் ஹக்வி தன்னுடைய தெல் அவீவில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரக கட்டிடத்தில் ஏவுகணை தாக்குதலால் சிறிய சேதம் ஏற்பட்டிருப்பதாக தன்னுடைய எக்ஸ் தளத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம், நிலவை நான் குறிப்பிட்டது போலதான் ஈரான் மேற்கொண்ட சமீபத்திய ஏவுகணை தாக்குதல்களில் இஸ்ரேலிலே உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 14ஆக உயர்வடைந்திருக்கிறது. இன்றைய தினம் காலை வேளையிலே 5 பேரினுடைய மரணம் உறுதிப்படுத்தப்பட்டதாக சொல்லப்பட்டது. பெதாக்டிக், பா மற்றும் பிராக் நகரங்களில் உயிரிழப்புகள் இடம்பெற்றிருக்கிறது. மேலும் 100க்கும் அதிகமானவர்கள் காயமடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது என்பதனை சொல்லிக்கொள்ளலாம். ஹைஃபா நகரிலே 3 பேர் காணாமல் போயிருப்பதாக சொல்லி இருக்கிறது என்பதனையும் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறோம். அதே நேரம் இன்னொரு விடயத்தையும் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த விவகாரத்திலே இந்தியா எவ்வாறான நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறது என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இதிலே ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்தியா SCO என்று சொல்லக்கூடிய அறிக்கை தொடர்பாக அதனை ஆதரிக்கவில்லையா என்ற ஒரு கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது. பெரும்பாலுமே இந்தியாவை பொறுத்தவரை சர்வதேச விவகாரங்களில் ஒரு சுயாதீனமான நிலைப்பாட்டை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக எந்த ஒரு பக்கமும் பிடிக்காமல் தன்னிச்சையான வெளிநிலைமை கொள்கையை கடைபிடித்து வருகிறது. இஸ்ரேலும் ஈரானும் இரண்டும் இந்தியாவுக்கு மிக முக்கியமான நாடாக காணப்படுகிறது. இஸ்ரேலை பொறுத்தவரை பாதுகாப்பு, தொழில்நுட்பம், வேளாண்மை ஆகிய துறைகளிலே இந்தியாவினுடைய மிக முக்கியமான பங்காளி.
அதே போல ஈரானை பொறுத்தவரை இந்தியாவினுடைய பெரிய எரிபொருள் விற்பனையாளர் மற்றும் சபஹர் துறைமுகம் போன்ற மத்திய ஆசிய இணைப்பு திட்டங்களுக்கு ஒரு மிக முக்கியமான தூணாக ஈரான் காணப்படுகிறது. அதே நேரத்திலே சீனாவினுடைய ஆதிக்கமுள்ள வட்டத்தில் நிர்பந்திக்கப்பட விரும்பவில்லை என்ற நிலைப்பாட்டையும் இந்தியா எடுத்திருக்கிறது. ஆகவே எஸ்சிஓவிலே சீனா மற்றும் ரஷ்யாவை ஆகியவை அதிக தலையீடு காணப்படுகிறது. இந்தியா சீனாவினுடைய எதிரணியில் தன்னை தவிர்த்து கொண்டு இஸ்ரேலை பகைவராக காட்டும் அறிக்கையிலே இருந்து விலகி இருக்கிறது. ஆகவே இப்படியாக பார்க்கிற போது இந்தியா இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் எழுமில்லையா? அப்படி வருகிற போது எந்த விதமான ஆதரவும் இல்லை. அதே நேரம் கண்டனங்களும் வெளிப்படுத்தப்படவில்லை. இந்தியா இஸ்ரேலினுடைய தாக்குதல்களை ஆதரிக்கவில்லை. அதே சமயம் ஈரானுக்காக வெளிப்படையாக கண்டிக்கவும் இல்லை என்ற விடயத்தை சொல்லிக் கொள்ளலாம். இந்தியாவை பொறுத்தவரை ஒரு சமாதான விரும்பியாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது என்பதுதான் மிக முக்கியமான விடயம். அதே போல நான் ஏலவை குறிப்பிட்டது போலதான் அமெரிக்காவினுடைய தளங்கள், பிரித்தானியாவினுடைய தளங்கள், பிரான்சினுடைய தளங்கள் தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக நாங்கள் தாக்குவோம் என்று சொல்லி ஈரான் சொல்லியிருக்கக்கூடிய தளங்கள் அமெரிக்காவை பொறுத்தவரை 19 தளங்கள் காணப்படுகிறது என்பதனை குறிப்பிட்டு சொல்லிக் கொள்ளலாம். இதில் 8 தளங்கள் நிரந்தரமானவையாக காணப்படுகிறது. பஹ்ரைன், குவைத், கத்தார், சவுதி அரேபியா, ஈராக், ஜோர்தான், இஸ்ரேல், சிரியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் போன்ற நாடுகளிலே, அதே போல துருக்கி, எகிப்து, ஓமான், ஜிபூட்டி போன்ற இடங்களில் அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்கள் காணப்படுகிறது என்பதனை சொல்லிக்கொள்ளலாம். அதே நேரத்திலே 23 தளங்கள் பிரித்தானியாவுக்கு காணப்படுகிறது. அதிலே பஹ்ரைனிலே காணப்படக்கூடிய மிக முக்கியமான கடற்படை தளம் காணப்படுகிறது. பெரிய கப்பல்களை பராமரிக்கக்கூடிய வசதிகளை கொண்டது. அதே போல கட்டாரிலே காணப்படக்கூடிய பிரித்தானிய ரோயல் ஏர்போர்ஸினுடைய மிக முக்கியமான தளம் காணப்படுகிறது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸிலே இன்னும் ஒரு முக்கியமான விமான தளம் காணப்படுகிறது என்பதனை சொல்லிக்கொள்ளலாம். சுமார் 80 பிரித்தானிய படையினர் அங்கு பணியாற்றுகிறார்கள் என்பதும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விடயம். ஓமானிலே காணப்படுகிறது, முக்கியமான ஒரு தளமாக காணப்படுகிறது. சவுதி அரேபியாவிலே மட்டும் 15 தளங்கள் பிரித்தானியாவுக்கு காணப்படுகிறது என்பதனை சொல்லிக்கொள்ளலாம். ஈராக்கிலே ஒரு தளம் காணப்படுகிறது. ஜோர்தானிலே சிறிய தளங்கள் காணப்படுகிறது. சவுதி அரேபியாவினுடைய தலைமையகத்திலும் தொடர்ச்சியாக அவர்கள் தங்களுடைய செயற்பாடுகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதனை சொல்லிக்கொள்ளலாம். அதே நேரம் பிரான்சினுடைய தளங்களை பொறுத்தவரை ஐக்கிய அரபு எமிரேட்ஸிலே காணப்படுகிறது, அபுதாபியிலே காணப்படுகிறது என்பதனை சொல்லிக்கொள்ளலாம். அதே போல இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஜோர்தானிலே காணப்படுகிறது, ஈராக்கிலே காணப்படுகிறது, லெபனானிலே காணப்படுகிறது என்பதனையும் சொல்லிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆகவேதான் இப்படியான ஒரு பலம் வாய்ந்த கட்டமைப்பை மேற்குலக நாடுகளும் மத்திய கிழக்கு நாடுகளில் கொண்டிருக்கிறது. ஒரு யுத்தம் மிகப்பெரிய அளவிலே மூலமாக இருந்தால் மேற்குலக நாடுகளினுடைய மிகப்பெரிய ஆதரவை இஸ்ரேல் பெற காத்திருக்கிறது. அதே நேரத்தில் ஈரான் இந்த விவகாரத்தில் தனித்து விடப்பெற போகிறதா என்பது ஒரு கேள்வியாக இருக்கிறது. குறிப்பாக ஈரானுக்கு எந்தெந்த நாடுகள் உதவும் என்று பார்க்க வருகிற போது குறிப்பாக பாகிஸ்தான் தன்னுடைய வெளிப்படையான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அதே போல ரஷ்யா தன்னுடைய ஆதரவை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சீனா இதற்கான ஆதரவை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. துருக்கி போன்ற நாடுகளும் இதற்கான ஆதரவை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே அங்கு இருக்கக்கூடிய முஸ்லிம் நாடுகள் கூட அமெரிக்காவினுடைய அபிமானமிக்க நாடுகளாக காணப்படுகின்ற காரணத்தினால் இந்த விவகாரம் எப்படியான மாற்றங்களை எதிர்கொள்ள போகிறது? உலகம் மிக பயங்கரமான ஒரு யுத்த சூழ்நிலையை எதிர்கொள்ள போகிறது. உலகத்திலே இந்த யுத்தங்கள் இடம்பெறுவதனால் ஏற்படக்கூடிய பேரழிவுகள் மக்களையே தாக்கக்கூடும். ஆகவே இதிலே மக்கள் தான் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட போகிறார்கள். இந்த யுத்தம் என்பது வெறுமனே ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் இடம்பெறுவதாக நீங்கள் நினைத்துவிட முடியாது. உலகத்தினுடைய ஒவ்வொரு நாட்டினுடைய பொருளாதாரத்திலும் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது. எரிவாயுக்கள், எரிபொருட்களினுடைய விலைகளிலே மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகிறது. உலகத்தினுடைய பொருளாதார சமநிலை மிகப்பெரிய சதைவை ஏற்படுத்த போகிறது. ஆகவேதான் இந்த விவகாரம் மிகப்பெரிய உற்றுநோக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆகவேதான் இனிவரக்கூடிய நாட்களிலும் இது தொடர்பான ஏராளமான விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறேன். நாளை மற்றும் ஒரு இன்றைய அதிர்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை அன்பு வணக்கம்.